ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம். விஜய் வந்து அவர் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபேவராக முடியுது. எல்லாமே வந்து அவர் பேக் ஃபேர் ஆகும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாம் ஃபேவராகவே முடியுது. இன்னும் குறிப்பிட்ட விஷயம் சொல்ல போனோம்னா, அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து ரொம்ப டிலேவாக வராது. ஆனால் டிலேவாக வர கூட்டம்னா பயங்கரமாக கூடுது. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, பல்வேறு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுக்கு அதுக்கான ஒரு காலதாமம் ஆகுது. அதுவும் அவருக்கு ஃபேவராக முடியுது. இப்போ வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறது லேட்டாக போகிறாரு. அதுவும் அவருக்கு வந்து ஃபேவராக முடியுது. இப்போ எல்லோரும் வந்து அவர் மேலே யாருமே குறை சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணி திமுக வந்து விஜய் வந்து அச்சுறுத்தி உள்ள வைக்கலான்னு பார்த்தது. இப்போ அதுக்கு வந்து பாஜக, ஏடிஎம்கே எல்லா எதிர்க்கட்சியும் வந்து அவருக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர் மேலே வந்து பயங்கரமாக வந்து டிஃப்ரேம் பண்ணி உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அந்த ஜட்ஜோட ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் பல ஊடகங்களை வச்சு பல விஷயம் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் என்னென்னா, இப்போ வந்து அது வந்து எல்லாத்தையும் வந்து தவிடுபொடியாக்கி பல தீர்ப்பை வந்து அதிரடியாக சொல்லியிருக்கு. இப்படியான பல வந்து விஜய்க்கு வந்து ஃபேவராக முடிஞ்சிருக்கு. திமுகவுக்கு வந்து அப்படியே வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இந்த விஷயங்கள் வந்து இப்போ சிபிஐக்கு போகிற என்ன பண்ணால், அந்த வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யார் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அடித்து உடைச்சி யார் வந்து அந்த கரண்ட்டை கட் பண்ணுது, அந்த ஜென்ரேட்டருக்குள்ளே இருந்து யார் முதல்ல போய் யார் இது பண்ணது, செருப்பு உடைஞ்சது யார், தேங்காவில் அடித்தது யார், பாட்டிலை வீசி தூக்கி வீசினது யார், சில கத்திகளை வந்து சில கட்டையெல்லாம் கிழிச்சது யார், இப்படியான பல விஷயங்கள் வந்து சிபிஐ வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சா அதனால் திருப்பி வந்து செந்தில் பாலாஜிக்கு தான் வந்து அது வந்து எதிராக போய் முடியுதுங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த எலெக்ஷன் நெருங்கி வர வச்சு பல திரைத்துறைகள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து திமுகவும் ஏடிஎம்கேவும் போட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து பேக்கேஜ் பெருசாக போட மாட்டாங்க பிரச்சாரத்துக்கு. ஆனால் இங்கே வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுப்பாருங்கிற ஒரு விஷயம் வந்து அதனால் வந்து பெரும்பான்மையான திரைக்கதைகள் வந்து டிவிக்கு அதெல்லாம் வந்து பிரச்சாரத்தை இறங்குறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த பிரச்சாரத்தில் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக வந்து அஜித் வந்து வாழ்த்து சொல்கிறது வந்து மிகப்பெரிய வந்து இம்பேக்ட் உண்டு பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு அஜித் போகிற ஃபங்க்ஷனுக்கும் அவர் பண்ணுற அந்த கார் ரேஸுக்கும் வந்து அவர் பிறந்த நாள், வீட்டு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவருக்கு வாழ்த்து போடுறது, இவருக்கு வாழ்த்து போடுறது சொல்லி போயிட்டுருக்கு. ஆக அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எலெக்ஷன் நேரத்தில் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து அஜித் வந்து ஃபார்மாலிட்டியே ஒரு வாழ்த்து சொல்லுவார். அந்த வாழ்த்து வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் வந்து ஏற்கனவே வந்து விஜய் வந்து சைக்கிளில் போனது வந்து அதை வந்து எப்படி வந்து பெட்ரோலுக்கு எதிராக, டீசலுக்கு எதிராக வந்து அதை மத்திய அரசுக்கு எதிராக வந்து செயல்பட அந்த இதை காட்டுதுன்னு சொல்லிட்டு திமுக எப்படியே வந்து பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கி வாங்கிச்சோ அதே மாதிரியான ஓட்டு வங்கி வந்து அஜித் மூலிமா விஜய் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி பல விஷயங்களை வந்து திமுக என்ன பண்ணுறோம் கால்குலேஷன் பண்ணி யாரெல்லாம் விஜய்க்கு போவாங்க, யார் போனால் என்னென்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகுங்கிற விஷயத்தை வந்து கால்குலேட் பண்ணி அதை தடுக்கிறதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் வந்து திமுக இப்போ நிறைய திரைப்படம் வந்து விஜய்க்கு ஆதரவாக போய் நல்ல ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணால் கூட யார் எவ்வளோ இது இம்பேக்ட் கிரியேட் பண்ணவங்க விஷயத்தையும் வந்து திமுக கால்குலேட் பண்ணி அவங்கள எப்படி போகாமல் தடுக்கலாம், அவங்க வேறு என்ன வாய்ப்பு தரலாம், அவங்க எப்படிலாம் வந்து பண உதவி செஞ்சு அவங்க வந்து தடுக்கலாங்கிற விஷயத்த வந்து பார்க்குது. இப்போ ஏற்கனவே வந்து இந்த கரூரில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து வழக்கு போட்ட அந்த ஒரு பையன்கிட்ட போய் இவங்க வந்து நான் 20 லட்சம் பணம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து அந்த பையன் வந்து நம்மகிட்ட வீடியோ போட்டு எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் பண்ணி விட்டான். இப்படியான விஷயங்களும் அது வந்து பேக் ஃபயர் ஆகுதும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக எப்படி வந்து நிதானமாக கைக்கொள்ள போகுதுங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எது எப்படியோ இந்த எலெக்ஷனில் வந்து இந்த விஜய் வந்து பின்வாங்கலை. கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி போகிறாரு. கண்டிப்பாக பாஜக வந்து இதுக்கிழமையை வந்து பாஜக வந்து விட்டு கொடுத்துட்டு கூட்டணி, அதாவது இங்கே வந்து தேர்தல் எலெக்ஷன் நிற்காமல் விட்டு கொடுத்துட்டு ஏடிஎம்கே விஜய் வந்து அலையன்ஸ் போகிறதுக்காக விட்டு கொடுக்கறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து நிலவுது. கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு பாஜக வந்து தமிழ்நாடு அரசை புரிஞ்சு வச்சுருக்கு. திமுக எதிர்க்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பாஜகவும் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த விசுவாச விஷயத்தோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.